ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஜாஸ்மின். ஒரு புத்தம் புதிய தொடர்கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. எபிசோட் 10. பெண்ணின் மனதை படிக்க PhD படித்து வந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதே. அதை சுரேஷும் அறிந்திருந்தான். மனம் ஒன்றுபடாமல் வாழ்க்கையை நகர்த்துவது எவ்வளவு பெரிய இழப்புன்னு அவனுக்கு தெரிந்தது. ஆனால் சுவாதிக்கு தன்னை பிடிக்கலைன்னு என்ன நிச்சயம்? சுவாதியை பற்றி உனக்கென்ன தெரியும்? அவன் உள்மனது அவனிடம் கேள்வி கேட்டது. சிறு வயதில் விடுமுறை நாட்களில் ஒன்றாக சேர்ந்து விளையாடி சிரித்து பேசியதோடு சரி, அவள் பெரிய மனுஷி ஆனதிலிருந்து நீண்ட இடைவெளி விட்டது போல் ஆனது. அவளுக்கு கூச்சமா அல்லது எனக்கு கூச்சமா என்று தெரியவில்லை. அவளும் என்னிடம் பேசவில்லை, நானும் அவளிடம் பேசவில்லை. இந்த இடைவெளி எப்படி உருவாச்சுன்னு கூட தெரியவில்லை. இப்போது இப்படி பற்றும் படாமல் பேசுகிறாள் என்று சிந்திப்பது தேவையில்லாததாக தோன்றியது. அளவோடு பேசுவதுதான் அவளுடைய இயல்பாக இருந்திருந்தால்? அவன் சிந்திக்க சிந்திக்க தலை சுற்றியது. இத்தனை தெளிவாக பேசுபவள் என்னை பிடிக்கவில்லை என்றால் என் எதிரே சொல்லியிருப்பாளே. அன்று இரவு அவனால் உறங்க முடியவில்லை. எனக்கும் அவளுக்கும் திருமணம் என்று முடிவான பிறகு அந்த அஸ்வினிடம் தனிமையில் பேச என்ன இருக்கிறது? அவன் அறியாமல் அவள் மனதில் சந்தேக விதை விழுந்தது. என் எண்ணம் ஏன் இப்படி போகிறது என்று நினைத்தான். நான் இப்படியெல்லாம் நினைப்பவன் இல்லையே. தனக்கு தானே சொல்லிக்கொண்டு தன் அருகில் இருந்த தலையணையை எடுத்து முகத்தில் பொதித்தான். தன் குடும்பத்தார்கள் இந்த திருமணத்திற்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றும் அவனுக்கு தெரியவில்லை. அடுத்து வந்த நாட்களில் பழனி தன் தம்பிக்கு கல்யாண பரிசாக சுரேஷின் பெட்ரூமை தன் செலவில் இன்டீரியர் டெக்கரேஷன், வார்ட்ரோப் என்று ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் ரேஞ்சிற்கு மாற்றி கொடுத்தான். அந்த வேலை முடியும் வரை சுரேஷை அவனது ரூம் பக்கமே விடவில்லை. திருமணத்திற்கு 4 நாள் பொழுது இருக்கும் நிலையில் நீயும் சுவாதியும் இருக்கப் போகிற ரூம் எப்படி இருக்கு என்று கேட்டான் பழனி. அவனுக்கு இந்த திருமணத்தில் பெரிய ஆர்வம் இல்லாததால் விருப்பமில்லாமல் அண்ணன் அழைக்கிறானே என்று பார்வையிட்டான். இருக்க போற ரூம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, வாழ போற வாழ்க்கை தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல என்றான் சன்னமான குரலில். அவனுக்கு இருந்த பரபரப்பில் சுரேஷ் சொல்வதை காதில் ஏந்தவில்லை. சுவாதி இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் இந்த அறையை யூஸ் பண்ணணும் என்று வேறு கண்டிஷன் போட்டுவிட்டு அறையை இழுத்து சாத்தி விட்டு சென்றான். அண்ணன் செய்யும் செயலை பெருமூச்சு விட்டபடி பார்த்து நின்றான் சுரேஷ். சுரேஷ் வந்த அன்று மாலைதான் மீராவை பார்த்தது. அடுத்து வந்த 2 நாட்கள் அலுவலகத்தில் வேலை பலுவாக இருந்தது. மூச்சு விட கூட நேரமில்லை அஸ்வினுக்கு. இன்று அவனுடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் விடுப்பில் இருந்து வந்துவிட்டதால் அவனுடைய வேலை இலகுவாக இருந்தது. கோப்புகளில் கையெழுத்திட்டு கொண்டிருந்தவன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். மணி 3:30 ஆகியிருந்தது. சட்டென்று மீராவின் நினைவு. இப்போதே கிளம்பினாத்தான் அவளை பிடிக்க முடியும், இல்லைன்னா அவ கண்ணில படாம தப்பிச்சு போயிடுவா. உடனே கோப்புகளை மூடி வைத்து விட்டு புறப்பட்டான். மீரா வழக்கத்தை விட கொஞ்சம் முன்னதாகவே புறப்பட்டு வந்திருந்தாள். தூரிகா அன்று கல்லூரிக்கு வரவில்லை. பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தவள் அஸ்வினை பார்த்ததும் மலர்ந்த முகத்தை கஷ்டப்பட்டு அடக்கி அவனை அலட்சியமாக பார்க்க முயற்சி செய்தாள். அவளை பார்த்த அஸ்வின் ஹாய் எம்ஏ என்றான். அவன் அப்படி சொல்ல மீராவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்கணும் என்றும் தோன்றியது. இவனிடம் பேச்சு கொடுத்தால் இதே சாக்காக வைத்துக்கொண்டு தன்னிடம் மீண்டும் மீண்டும் பேசுவான் என்று தோன்ற தனது கவனத்தை வேறொரு பக்கம் திருப்பினாள். ஆனால் அவன் விட்டப்பாடில்லை. அவள் திரும்பி இருந்த பக்கம் எட்டி பார்த்து தனது விரல்களை ஆட்டி மீண்டும் ஹாய் எம்ஏ என்றான். அவளுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. இவனை இப்படியே விட்டால் வாலாட்டி கொண்டிருப்பான் என்று தோன்ற, என்ன எம்ஏ, எதற்கு அப்படி சொல்றீங்க என்றாள் சன்னமான குரலில். மீரா அஸ்வின் என்றான் புன்னகையோட. முதலில் அவளுக்கு புரியவில்லை, பிறகுதான் புரிந்தது. அவனை முறைத்து பார்த்தாள். அவள் பார்த்தாலே போதும் என்று அவனுக்கு தோன்றியது போலும். 2 கன்னங்களில் குழி விழ கண் சிமிட்டி சிரித்தான். அப்போது அவள் கோபம் முழுவதும் சுவாதி மீதுதான் திரும்பியது. இவனை போய் புறக்கணித்து விட்டாளே. இவன் அன்பாக குறும்பாக பேசுவதை கேட்டாலே கவலை மறந்து தொட முடியாத எல்லையை கூட தொட்டுவிடலாம். அடைய முடியாத வெற்றியை கூட அடைந்து விடலாமே. இப்படி ஒரு கணவன் லட்சத்தில் ஒருத்திக்கல்லவா கிடைக்கும். எம்ஏ, என்ன பலமான யோசனை என்று அவள் முன்னே கைகளை ஆட்டினான். நைட்டெல்லாம் தூங்கலையா? நின்னுகிட்டே கனவு காண்ற? இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றாள் அவள். அழகான ஜோடி நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவன் இப்படி சொல்ல சற்றென்று அவள் முகம் கோபத்தால் சிவந்தது. இதை பாருங்க, இந்த நினைப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னையோட இதை அழிச்சிடுங்க என்றாள்.
அவளுடைய சூடான வார்த்தைகளை கேட்டு அமைதியானான். அதெல்லாம் கனப்பொழுதுதான். மீண்டும் தன் முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு, சரி, அழகான ஜோடின்னு வேணா, எவ்வளவு அழகான பொண்ணு, அசிங்கமான பையன் அப்படின்னு வச்சுக்கலாமா என்றான் குறும்போடு. அவன் இப்படி சொல்ல கோபத்தையும் மீறி அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அதனை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். அவள் எதிரே குனிந்து பார்த்து, சிரிப்பு அடக்காத, நீ சிரிச்சத நான் பார்த்தேன் என்றான். அவள் வேறொரு பக்கம் திரும்பிக் கொள்ள அந்த சமயத்தில் பஸ் வந்துவிட்டது. அவளுக்கு வழிவிட்டான் அஸ்வின். பஸ்ஸில் ஏறி அமர்ந்தவளை இயக்கத்துடன் பார்த்து நின்றான். அவன் அவள் புறம் திரும்பாமல் அமர்ந்திருந்தாள். அஸ்வினுக்கு தன் காதலை சொன்ன விதம் அவளுக்கு பிடிக்கவில்லையோ, என்னை எப்படி புரிந்து கொண்டிருப்பாள் என்று தோன்ற நெஞ்சம் படப்படுத்தது. பஸ் புறப்படும் வரை அவள் அவன் புறம் திரும்பவில்லை. அது ஊர்ந்து செல்ல ஆரம்பித்ததும் அஸ்வினும் பைக்கை ஸ்டார்ட் செய்து தொடர்ந்தான். இதையெல்லாம் தூரத்தில் நின்றிருந்த கார் ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. மீரா ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவன் பக்கம் மட்டும் அவள் திரும்பவில்லை. ஒரு தடவை திரும்பி பாருடி என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே சென்றான். அவள் திரும்பவில்லை. ஆனால் ஜன்னல் கண்ணாடியில் அவனுடைய பைக் நிழல் தொடர்ந்து வருவது மட்டும் அவளுடைய கண்களில் விழுந்து கொண்டே இருந்தது. அவள் உதட்டை கடித்து கொண்டாள். ஏன் இப்படி பண்றாரு? கோபப்பட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் முடியவில்லை. அவன் பேசும் விதம், குறும்பு, அந்த கண் சிமிட்டல் எல்லாமே மனசுக்குள் வந்து உட்கார்ந்து விட்டது. ச்சே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். இது தப்பு என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு இருக்கையில் சாய்ந்தாள். அந்த நேரம் அவளது போன் வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். யார் என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது. இவன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நம்பரிலிருந்து அழைப்பானா? எடுக்காமல் சைலண்டில் போட்டாள். அடுத்த நொடியே மெசேஜ் வந்தது. பஸ்ஸில் விண்டோ சீட்டு கிடைச்சா பெரிய ஆளுன்னு நினைப்பா. படித்தவுடன் மீராவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அதை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். மீண்டும் மெசேஜ். திரும்பி பார்த்தா இலவசமா சிரிச்சு காட்டுவேன். இந்த முறை அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிறிதாக சிரித்து விட்டாள். அதை பார்த்த பக்கத்து சீட்டில் இருந்த வயதான அம்மா, என்னம்மா தனியா சிரிக்கிற என்று கேட்டுவிட்டார். மீரா பதறி போனாள். ஒன்னும் இல்ல என்று விட்டு உடனே மொபைல் போனை பேக்குக்குள் போட்டாள். பின்னால் வந்து கொண்டிருந்த அஸ்வினோ அவள் சிரித்ததை பார்த்து விட்டான். அடடா என்று சந்தோஷமாக சிரித்து கொண்டான். சிரிக்கிறாளே என்று அண்ணாந்து பார்த்து சொன்னவனுக்கு அந்த நொடி உலகமே லேசானது போன்று தோன்றியது. ஆனால் அந்த பஸ்ஸை தூரத்தில் இருந்து தொடர்ந்து வந்த கார் மட்டும் வேறொரு அமைதியில் இருந்தது. ஸ்டேரிங்கை பிடித்திருந்த விரல்கள் இறுகி இருந்தன. காருக்குள் இருந்தவன் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவனுடைய பார்வை மட்டும் அஸ்வின் மீது உறைந்து இருந்தது. பஸ் நிறுத்தத்தில் நின்று பேசியது, சிரித்தது, பின்னால் பைக்கில் தொடர்ந்து வந்தது எதுவும் அவன் பார்வையில் இருந்து தப்பவில்லை. சில நொடிகள் கழித்து ஸ்டேரிங் மீது விரலால் மெதுவாக தட்டினான். அஸ்வின். அந்த பெயரை மெதுவாக உச்சரித்தான். அவன் உதட்டில் சிறிய சிரிப்பு தோன்றியது. ஆனால் அந்த சிரிப்பில் வெப்பம் இல்லை. பஸ் அடுத்த நிறுத்தத்தில் நின்றது. மீரா இறங்க தயாரானாள். அவள் இறங்குவதற்குள் அஸ்வின் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு முன்பே நின்று கொண்டான். அவள் கீழே இறங்கியதும் தேங்க்யூ என்றான். மீரா புரியாமல் பார்த்தாள். எதுக்கு? சிரிச்சதுக்கு. அவள் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். நான் சிரிக்கல. அப்படியா? அவன் அருகே குனிந்தான். அப்போ அந்த பஸ் முழுக்க பளிச்சுன்னு வெளிச்சம் அடிச்சுச்சே, அது என்ன? அவள் கண்கள் பெரிதாக விரித்தாள். நீங்க ரொம்ப ஓவர். நீ ரொம்ப அழகு. அந்த வார்த்தை அவளை ஒரு நொடியில் அமைதியாக்கிவிட்டது. இதயம் வேகமாக துடித்தது. அவள் உடனே சுற்றி பார்த்தாள். யாராவது பார்த்துடுவாங்க. பார்க்கட்டும். எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். அது உங்க பிரச்சனை இல்லை. அவன் மெதுவாக சிரித்தான். இனிமே அது உன் பிரச்சனையும் தான் என்று அவன் சொல்ல அவள் அதிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் குறும்பு இருந்தது. ஆனால் கண்ணில் மட்டும் விளையாட்டு இல்லை. அது மீராவை இன்னும் பதற வைத்தது. நான் வீட்டுக்கு போறேன். போ. பின்னாடி வராதீங்க. முன்னாடி வந்தா ஓகேவா? அவள் அவனை முறைத்தாள். அவன் சிரித்தான். சரி சரி, கோவப்படாத மீரா அஸ்வின். இந்த நினைப்போட இனி இந்த பக்கம் வந்துடாதீங்க என்றாள் அனல் பறக்க. அப்போ வேற பக்கமா வரட்டுமா? அவன் மார்பில் கைகளை கட்டி கொண்டான். உங்களை. அவளுடைய வார்த்தையில் உள்ள வேகத்தை பார்த்து சிரிப்பை அடக்கி கொண்டு சரி சரி பயந்தது போன்று பாசாங்கு செய்தான்.
அவனை அலட்சியம் செய்துவிட்டு நடந்தாள். மீராஸ்வின் என்று அவன் வேகமாக கூப்பிட அந்த நொடி மீராவின் முகத்தில் இருந்த நிறமே மாறிவிட்டது. இதயம் ஒரே தடுக்கில் நின்றது போல இருந்தது. அவள் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். ஆனால் அவன் அந்த நொடியில் அறிந்திடவில்லை, அடுத்த சில மணி நேரத்தில் தன் வாழ்க்கையில் வீசப்போகும் பெரிய புயலொன்று உருவாகி கொண்டிருக்கிறது என்று. மிகவும் சாதாரணமாக நின்றிருந்தான். பைத்தியம் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தாள். அவள் சென்று கொண்டிருக்கும் போது கூட அவளது உதடுகள் அவளையும் மீறி புன்னகைத்தது. அவன் செய்யும் சிறு சிறு செயல் கூட ரசிக்கும்படி இருந்ததால் அவளால் கோபப்படவும் முடியவில்லை, காதலாக மாற்றவும் முடியவில்லை.